கர்த்தருடைய தூதனானவர். எங்கிருந்து தரிசனமான? 2வது வசனம் சொல்லுது, முட்செடியின் நடுவில் இருந்து தரிசனமானார். கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்பவத்தில் எப்பொழுதுமே கிடையாது, இந்த சம்பவத்தில் கர்த்தர் செய்தியை சொல்ல தூதுவனாக வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தின்படியான அர்த்தம். கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்தவர் அப்படின்னு அர்த்தம், வந்தவன் அல்லது வந்தவர் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய செய்தியை சொல்ல கர்த்தர் தூதுவனாக வந்ததான தரிசனமான காரியம். 2வது வசனம். 3வது பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்படி வாசிக்கிறீங்க 4வது வசனத்தில், மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினார். அப்படி வாசிக்கிறோம். மோசே கிட்ட வருகிறத கர்த்தர் கண்டார், பேசினது வந்து பார்த்தீங்கன்னா முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினார். பேசினவர் நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்பதற்கும் அவர் ஒருவர் என்பதற்கும் என்ன சாட்சி இங்க? ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து மெசேஜ் எடுத்தவங்க, கதை சொன்னவங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பாரு கர்த்தருடைய தூதன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கர்த்தர் என்பது இயேசுவானவரை குறிக்குது. தேவன் அங்கே நடுவில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்றது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது என்பதெல்லாம் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கதைக்கெல்லாம் மயங்கக்கூடாது என்பதற்காக தான். பேசினவர் நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்பதற்கும் அவர் ஒருவர் என்பதற்கும் சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே காணப்படுது. என்னன்னா 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்றார், அவன் கிட்ட வருகிறதை அவர் வந்து கண்டு தேவன் அங்கிருந்து பேசினார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கயிற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை பார்க்க பயந்து தன்னுடைய கண்களை முகத்தை மூடிக்கொண்டான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுகிறதும், அவர் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர் என்பதும், தேவனை பார்க்க பயந்து முகத்தை மூடிக்கொண்டான் என்பதும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்மை உண்டாக்கினதான மோசேயை உண்டாக்கினதான பரலோகத்தினுடைய தேவன் பிதாவாகிய தேவன் தான் பேசினார். அவர் ஒருவர் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, நீங்க மத்தேயு 4:10 நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசுவானவர் சாத்தானை பார்த்து சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற வசனத்தை ஞாபகப்படுத்துறார். யாருக்கு? பிசாசுக்கு ஞாபகப்படுத்துறார். ஏன்னா அவரை சோதிக்க அவன் வரான். இது பிசாசுக்கு சொன்ன காரியமா இல்ல மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் இன்று வேதத்தை வாசிக்கிற நமக்கும் சொல்லப்பட்டதா? மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் இந்த வேதத்தை வாசிக்கிறதான நமக்கும் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர், அவரை தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த இடத்துல தேவனை பார்க்க பயந்து என்ன பண்றான்? அவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கிறதான கர்த்தராகிய கர்த்தருடைய தூதனானவர் அவர் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் என்பவர் தான் தேவன். அந்த தேவர் என்பவர் தான் எல்லாரையும் உண்டாக்கினதான பிதாவானவர்.